நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் அபிஷன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து மதன் வந்து டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மியூசிக் வந்து ஷான் ரோல்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் கதையை பற்றி நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 பேர் அவங்க வந்து ஒரு பிளைண்ட் டேட்டில் வந்து போகிறாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். ஸோ 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்களுக்கே தெரியுது இது அவங்க 2 பேருமே வந்து ஸ்கூல் மேட்ச் அப்படிங்கிறது. ஸோ இவங்க 2 பேருமே ஸ்கூல் மேட்ச்னு தெரிஞ்ச உடனே இவங்களோட பாஸ்ட்டில் உள்ள லவ்வை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட அன்எக்ஸ்பிரஸ் லவ் இருக்கும்ல, ஸ்கூல் லவ் இருக்கும்ல, அதை பற்றி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ பேசினதுக்கப்புறமா என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த பிளைண்ட் டேட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட அன்எக்ஸ்பிரஸ் லவ்வை வந்து தேடி போயிட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம லவ்வை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து இவங்க ஒரு ஜேர்னி மாதிரி ஒரு ட்ராவல் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ராவலில் வந்து இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, அதாவது இவங்க அன்எக்ஸ்பிரஸ் லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கப்புறமா இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பட கதையே. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம டேரக்டர் மதன் வந்து வேற லெவலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா 2 கதையை சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு. ஸோ 2 கதையுமே தனித்தனி கதை மாதிரி தெரியுது, ஆனால் 2மே வந்து ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவரோட ரைட்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில் அப்படிங்கிறது வந்து சூப்பராக தெரியுது. அந்த இடம்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்குற நேரத்தில் வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இந்த ஸ்க்ரீன் பிளே ஒர்க்லையும் நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது வந்து சூப்பராக தெரியுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா நம்ம அபிஷன், அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் அனஸ்வா அவங்களாம் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக நம்ம அபிஷனை பார்க்குற நேரத்தில் என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரதீப் ரங்கநாதன் மாதிரி பயங்கர ஃபார்மில் வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா ஆக்டிங் வைஸ் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ஸ்லோவாக தான் இருக்குது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கதை வந்து கொஞ்சம் பழைய கதை தான், ஆனால் அதை வந்து நம்மளுக்கு ஏத்தாப்பில் வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா இந்த 96 படத்தில் வர மாதிரி நம்மளுக்கு அந்த வைப்ஸை கொடுக்குது. ஆனால் கொஞ்சம் ஜென்சி ஃபார்மேட்டை வந்து இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே கலக்கியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்து இந்த ஸ்கூலோட மெமரிஸ்லாம் நல்லா நம்மளுக்கு வருது. அதாவது இந்த ஸ்கூலிங்கில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம், எப்படி நம்ம ஸ்கூல் லவ் க்ரஷ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம்னா அப்படியே ஜென்சி ஃபார்மேட்டுக்கு மாறிடுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் வந்து ஒரு தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க, கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்காங்க, கொஞ்சம் ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் இன்டிமேட் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் குண்டக்க மண்டக்க தான் இருக்குது இந்த ஸ்டோரி. ஆனால் வந்து அதை வந்து நல்ல ப்ரெசென்டபுளாக வந்து எடுத்திருக்காரு நம்ம டேரக்டர். ஸோ மியூசிக் பார்த்தோம்னா ஷான் ரோல்டன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஷான் ரோல்டன்கிட்ட வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. அதாவது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும், ஆனால் குவாலிட்டியாக மியூசிக் இருக்கணும்னா ஷான் ரோல்டன்கிட்ட வந்து கண்டிப்பாக போகலாம். ஏன்னா அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த குட் நைட்டு, இதை மாதிரி படங்கள்லாம் எப்படி அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து செமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ஆகட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸ் நிறைய, நெகட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அது எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. அதுவும் மெயினாக ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ காமெடியும் இந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்ல ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ்ங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லேகிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுமாங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்குற நேரத்தில் வந்து சரி ஓகே ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இது வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தா அது வந்து ஒரு டவுட்டு தான். ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுதே தவிர மற்றபடி இந்த படம் வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கேமியோ சீன்ஸ் வந்து பயங்கர அன்எக்ஸ்பெக்டடு. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் வந்து ஒரு கேமியோ ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து தியேட்டரில் வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே வந்து சில்லறையை செதற விட்றாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கேமியோ சாங், அதாவது கேமியோ சாங் இந்த சென்ஸ் ஒரு விண்டேஜ் சாங், நம்ம சூர்யா சாரோட ஒரு விண்டேஜ் சாங்கை வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்லி அபிஷன் வந்து ஒரு சூர்யா ஃபேனாக இருப்பார் போல். ஸோ இந்த சாங் வந்து தேட்டரில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நிறைய சீன்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் படத்தில் வந்து எண்ட் மெசேஜாக என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தங்க லவ் பண்ணிங்கன்னா அதை வந்து உடனே பயப்படாமல் தைரியமாக போய் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பயந்துக்கிட்டு அதை சொல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து லேட்டரில் வந்து பயங்கரமாக வருத்தப்படுவீங்கிற ஒரு மெசேஜ் வந்து சாலிடாக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இந்த குட் நைட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன் இதை மாதிரி படம் வந்து பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் மூவி தான். இந்த வீக்கெண்டுக்கு வந்து நம்ம ஃபேமிலியோடு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸை மிஸ் பண்ணுவீங்க.